வணக்கம். நம்ம பலருக்கும் சினிமா பாடல்கள்னாலே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆனா ஒரு சாதாரண சினிமா பாட்டு எவ்வித அரசியல் பின்னணியும் இல்லாம ஒரு ஒட்டுமொத்த வரலாற்று போராட்டத்தோட அடையாளமா மாறுறத பத்தி நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த தொகுப்புல அத பத்தி தான் ரொம்பவே ஆழமா பார்க்க போறோம். எந்த பக்கமும் சாயாம முற்றிலும் வரலாற்று தரவுகளோட தோல்வி நிலையென நினைத்தால் அப்படிங்கிற ஒரு திரைப்பட பாடல் தமிழீழ இயக்கங்களோட குரலாக எப்படி மாறுச்சுன்னு நாம அலச போறோம். இது நிஜமாவே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பயணம். இப்போ இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1986ல வந்த ஒரு கமர்ஷியல் தமிழ் சினிமா பாட்டு எப்படி சம்பந்தமே இல்லாம பல்வேறு போராட்ட இயக்கங்களை ஒன்னு சேர்க்கிற ஒரு போர்கீதமா மாறுச்சு. தியேட்டர்ல உட்கார்ந்து மக்கள் கைத்தட்டி விசில் அடிச்சு ரசிச்ச ஒரு பாட்டு திடீர்னு ஒரு பெரிய வரலாற்று நகர்வோட அடையாளமா மாறுறதுன்னா இட்ஸ் நாட் அ ஜோக் இல்லையா? அந்த எதிர்பாராத பிரம்மாண்டமான பாய்ச்சலை தான் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் ஒரு சின்ன டைம்லைன் மூலமா நம்ம பாத்திரலாம். முதல்ல 1986ல ஊமை விழிகள் படத்தோட வெளியீடு. அப்புறம் 80களின் பிற்பகுதியில வீதிகள்ல எப்படி இந்த பாட்டு ஒளிபரப்பாச்சு அப்படிங்கிறது. கடைசியா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சமூக வலைத்தளங்கள்ல இதோட தாக்கம் எப்படி இருக்கு, இது மூணையும் தான் நாம வரிசையா பார்க்க போறோம். பகுதி 1, ஒரு சினிமா பாடலின் பயணம். கதை 1986ல ஆரம்பிக்குதுங்க. தமிழ் சினிமால ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டரா வந்த படம் தான் ஊமை விழிகள். அந்த படத்துல இடம்பெற்றிருந்த ஒரு மிக முக்கியமான சக்தி வாய்ந்த பாட்டு தான் தோல்வி நிலையென நினைத்தால். இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணப்போ இது வெறும் தியேட்டரோட நின்னுட போறதில்ல, ஒரு மாபெரும் சமூகத்தோட மனசாட்சியை தட்டி எழுப்ப போகுதுன்னு கண்டிப்பா யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வரிகள்ல இருந்த அந்த ஆழம், அந்த வலி, அது ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிருச்சுனே சொல்லலாம். பகுதி 2, 1980களில் வடகிழக்கு இலங்கை. இப்போ அப்படியே கொஞ்சம் 1980களின் பிற்பகுதியில இருந்த வடகிழக்கு இலங்கையோட நிலப்பரப்புக்கு உங்க மைண்ட கொண்டு போங்க. தமிழர்கள் அதிகம் வாழ்ந்த அந்த பகுதியில இருக்கிற பெரும்பாலான கிராமங்கள்ல தினமும் இந்த பாட்டு மட்டும்தான் தொடர்ந்து ஒடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆமாங்க, ஒரு தியேட்டருக்குள்ள இருக்க வேண்டிய பாட்டு சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பின்னணி இசையாவே, இன்னும் சொல்லப்போனா அவங்க உணர்வாவே மாறிப்போச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்போட கூட்டு மனநிலைய இந்த ஒற்றை பாட்டு அப்படியே அச்சசலா பிரதிபலிச்சுது. இப்போ நீங்க யோசிக்கலாம், ஸ்மார்ட் போன், இன்டர்நெட் எதுவுமே இல்லாத அந்த காலத்துல எப்படி இந்த பாட்டு அத்தனை பேரை சென்றடைஞ்சதுன்னு. மக்கள் ரொம்பவே சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு யுக்தியை கையாண்டாங்க. முதல்ல கோவில்ல இருக்கிற அந்த பெரிய ஒலிபெருக்கிகளை, அதாவது அந்த ஹார்ன் ஸ்பீக்கர்களை எடுத்து அதை கார்கள்ல கட்டினாங்க. அப்புறம் என்ன, கிராமம் கிராமமா வீதி வீதியா போய் இந்த பாட்டை ஒளிபரப்புனாங்க. இந்த கிராஸ் ரூட்ஸ், அதாவது அடிமட்ட அளவிலான ஒரு ஒளிபரப்பு முறை இந்த பாட்டை ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் நேரடியா கொண்டு போய் சேர்த்துச்சு. பகுதி 3, இயக்கங்களை ஒன்றிணைத்த குரல். இதோட தாக்கத்தை ரொம்ப சரியா புரிஞ்சுக்க தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்போட முன்னாள் உறுப்பினரான கணேசலிங்கம் சந்திரலிங்கம் சொன்ன ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். இலங்கையில் அப்போது இருந்த பல்வேறு ஈழ போராட்ட இயக்கங்கள் இந்த பாடலை தமது பாடல் போல பயன்படுத்தினாங்க அப்படின்னு அவர் பதிவு செய்றார். இது ரொம்பவே முக்கியமான ஒரு வரலாற்று தரவு. வேற வேற இயக்கங்கள் அவங்களோட உணர்வை வெளிப்படுத்த எப்படி ஒரே ஒரு சினிமா பாட்டை தங்களோட தான் மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் ரொம்ப தெளிவா படம் பிடிச்சு காட்டுது. இந்த இடத்துல நாம ரொம்ப நடுநிலையா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த பல்வேறு ஈழ போராட்ட இயக்கங்களுக்கு இடையில கண்டிப்பா கொள்கை ரீதியா நிறைய வேறுபாடுகள் இருந்துச்சு. ஆனா அந்த வேறுபாடுகள் அத்தனையும் தாண்டி தோல்வி நிலையென நினைத்தால் அப்படிங்கிற இந்த ஒற்றை சினிமா பாட்டு அவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு பொதுவான கீதமா மாறுச்சு. அதுதாங்க கலையோட உண்மையான பவர். எந்த பிரிவா இருந்தாலும் அதை தாண்டி மனிதர் உணர்வுகளை ஒன்னு சேர்க்கிற வல்லமே ஒரு நல்ல கலைப்படைப்புக்கு கண்டிப்பா உண்டு. பகுதி 4, இன்றைய சமூக ஊடகங்களில் இதன் நிலை. சரி, 80கள்ல வீதியில ஒலிச்ச பாட்டு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல எந்த நிலைமையில இருக்குன்னு பாப்போம். ஆச்சரியப்படுற மாதிரி இன்றும் கூட இந்த பாட்டு ஈழ போராட்டங்களோட ரொம்ப ஆழமா தொடர்பு படுத்தப்படுது. ஃபேஸ்புக், யூடியூப்னு சமூக வலைத்தளங்கள்ல ஈழம் பத்தின பதிவுகள்ல, விவாதங்கள்ல இந்த பாட்டு தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த போராட்டங்களை நேர்ல பார்த்திராத முற்றிலும் புதிய தலைமுறைக்கும் கூட அந்த வரலாற்று வலிய இந்த பாட்டு ரொம்ப ஈஸியா கடத்திடுது. இதுதாங்க டைம்லெஸ் கிளாசிக். நாம இந்த தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா விடை பெறறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு விஷயத்த ஆழமா யோசிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வெறும் ஒரு திரைப்படத்துக்காக பக்கா கமர்ஷியல் நோக்கத்தோட உருவாக்கப்பட்ட ஒரு கலைப்படைப்பு தன்னோட அசல் நோக்கத்தெல்லாம் உடைச்சிட்டு வெளியே வந்து ஒரு மாபெரும் வரலாற்று போராட்டத்தோட நிரந்தர குரலா மாறுறது எப்படி சாத்தியமாச்சு? கலையோட இந்த உருமாறும் தன்மையும் வரலாறுல அது ஏற்படுத்துற இந்த தாக்கமும் நிஜமாவே ஒரு பெரிய மேஜிக் தானே. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்.